சிவார்ப்பணம், குருவருளே துணை, அறம் செய்ய விரும்பு, யாதும் ஊரே யாவலும் கேளீர். குருவே சரணம். இன்னைக்கு நம்ம பௌர்ணமி சிறப்பு மீட்டிங் வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை கணம் திருச்செந்தூர் கிளை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். தாய்மனோர் ஞானசபை அறக்கட்டளை செயலாளர் விமல் பொன்ராஜ் அவர்களுக்கு வணக்கம். தலைமை நிலை செயலாளர் கணம் மணிகண்டன் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து கணம் தாய்மனோர் ஞானசபை அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு திருக்குறளை வச்சு அறமும் வாழ்வும். திருக்குறள் இந்த உலகிலேயே பழமையான ஒரு மொழி. 2000 ஆண்டுகளாக இந்த திருக்குறள் நம்ம படிச்சுட்டு வரோம். திருக்குறள் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் மொழிகளையும் கடந்து காலத்தையும் கடந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தாய்மனோர் ஞானசபை அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் மகாகணம் CS சிவா அவர்கள் திருக்குறளை வச்சு விளக்கம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம குருநாதர் நமக்கு வழங்குறது ஒரு புத்தகம் இல்லை, நம்ம மனசோட அகக்கண்ணை திறக்கிறதுக்காக இந்த புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. திருக்குறள் முதல் திருக்குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவனை முதற்சே உலகு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தமிழ் எழுத்துக்கள் ஆல இருந்து தொடங்குதோ அதே மாதிரி நம்ம உயிர்கள் எல்லாமே முதல்ல இருக்கக்கூடிய பரம்பொருளை சுத்தியே நம்ம உயிர்கள் அனைத்தும் போகுது அப்படின்னு நம்ம குருநாதர் விளக்கியிருக்காங்க. திருவள்ளுவரும் அதை எழுத்துல மட்டும் இல்லாம வாழ்வியலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி தமிழ் அகரிலிருந்து தொடங்கி எழுத்துக்கள் மாறுதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்வும் இறை சிந்தனையிலே தொடங்கி மற்ற செயல்பாடுகள். ஒரு மனிதன் இறை சிந்தனையில் இருக்கும்போது அவன் கண்டிப்பாக எந்த ஒரு தவறான வழிக்கு போக மாட்டான். ஒழுக்கன்றது அந்த இறை நிறையே அவனுக்கு கொடுத்துரும். வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் இறை சிந்தனையில் இருக்கும்போது வேற எந்த நினைப்புகளும் வராது. மனத்துக்கண் மாசில ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீல பெற அப்படின்ற குரலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசுல இருக்கிற போட்டி, பொறாமை, வஞ்சம், பழி வாங்குற எண்ணம், இந்த எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அது உண்மையான அறமா மாறாது. அது முழுமையான அறமும் மாறாது. அது கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு அறமே கிடையாது. ஏன்னா அங்கே நம்மளோட மனித மனம் அமைதி அடையல, அங்கே இறைநிலை இல்லை. அப்போ தனிப்பட்ட ஒரு எண்ணங்களே தான் பிறக்குது. அப்போ இதெல்லாம் இல்லாமல் எவன் ஒருவன் நம்ம செயல்படுறோமோ அப்போ தான் அங்கே அறம் பிறக்குது. அப்போ வள்ளுவன் சொல்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் அறமை ஃபாலோ பண்ணணும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்பணும் அப்படின்னா முதல்ல மனசில் இருக்கிற இந்த மாசுகளை துறக்கணும். மாசுகளை எப்படி துறக்குது அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை பண்ணணும். பயிற்சிகளை பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதை நம்ம வாழ்க்கை நடைமுறையில் ஒருத்தங்கிட்ட செயல்படும் போதோ இல்லை ஒருத்தங்கிட்ட பேசும்போதோ நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது, மனசு வேலை செய்தா இந்த வஞ்சகம், போட்டி, பொறாமை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோமா இல்லையான்றதை கவனிக்கணும். இதுதான் நம்ம வள்ளுவனும் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறள் வழியாக. இதை வச்சு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் அருண் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கிறான். அவனோட நண்பன் கூடயே சின்ன வயசுலேயே வளர்ந்து வந்துருக்கான். அந்த பையன் பேர் கேசவன். அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேயே பள்ளி கல்வியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாலிப வயசில் இருக்கிறாங்க. அப்போ அருண்ன்ற அந்த பையனுக்கு ரொம்ப பொறுமை உண்டு, இறை சிந்தனை ரொம்ப உண்டு. அவன் எங்கே போனாலுமே மனசில் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் நட்புன்ற ஒரு விஷயத்தையும் அன்புன்ற ஒரு விஷயத்தையும் வச்சுக்கிட்டே செயல்படுவான். இந்த இறை சிந்தனை இருக்கிறதுனாலே அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கப்படுது. அப்போ அந்த ஊரில் கோவில் திருவிழா வருது. அப்போ அந்த ஊர் தலைவர் இந்த கோவில் திருவிழாவை முன்னாடி நடத்து அப்படின்னு சொல்லி அருண் அப்படின்ற வாலிப பையன்ட்ட கொடுக்குறாங்க. அது கூட இருக்கிற அந்த கேசவனுக்கு அது பிடிக்கல. சரி, என்ன நம்ம கூட இருக்கிற அவன் மட்டும் வளர்ந்துட்டு வரானே, நம்ம அப்படி வளர்ந்துட்டு வரலையே அப்படின்ற, நம்ம வளரல கூட இருக்கிற அருண் மட்டும் வளர்ந்துட்டே வரானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. சரி, அவன் செயல்படட்டும், நம்ம கூட இருந்து பார்ப்போம், நம்ம வளரல அவன் மட்டும் வளரானன்ற ஒரு பொறாமை இருந்துச்சு. அதுக்கு பழி வாங்கணுன்ற ஒரு வஞ்சக எண்ணமும் இருந்துச்சு. கரெக்டாக அந்த திருவிழா அன்னைக்கு என்ன பண்ணிட்டான்னா கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து கேஸை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டான், மறைச்சி வச்சுட்டான். அப்போ அது மட்டும் இல்லாமல் அவன் ஊரில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டான், இந்த மாதிரி அருண்ன்ற பையன் காசை எடுத்துட்டான் அப்படின்னு. அப்போ ஊரில் இருக்க எல்லாருமே அவனை திட்டுறான், இவனுக்கு போய் பொறுப்பு கொடுத்தோமே, இவன் ஏன் எப்படி இருக்கிறான், இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்தா பொறுப்பு இல்லாமல் இப்படி இருப்பானா, காசை கிளம்ப இருக்கான்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லாரும் திட்டுறாங்க.
இந்த திருவிழா முடிஞ்சு 8ஆம் திருவிழா, அதாவது 7 நாள் கழிச்சு ஒரு சின்ன பூஜை வைப்பாங்க. அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன கேமரால இருக்கு, பழைய கேமரா இருக்கு, அதை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ அருண் அந்த இடத்துல காசை திருடினது கேசவன். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச அப்புறம் இவன் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேசவன் கேட்குறாங்க. அவன் பதிலே சொல்லலை. அப்புறம் அருண் தனியாக கூப்பிட்டு, நண்பா நீ என்னன்னா எனக்கு நண்பன் தான், நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன், நீ மாற்றிக்க, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுலேருந்து அந்த கேசவன் புரிஞ்சுக்கிறான், நம்ம மனசுக்குள்ளே ஒரு வஞ்சகம், பழி வாங்குறது, இவன் வளர்றானேன்றவன் என்ன இருக்கிறதுனால தான் நம்ம வளரலை. அவன்கிட்ட இப்போ கூட நான் அவனுக்கு பண்ணதுக்கு அவன் எவ்வளோ கோவப்படலை நண்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். அந்த வார்த்தை தான் என்னைய மாற்றிட்டு அப்படின்னு அவன் அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான். அப்போ அன்பும் அரணும் நட்பும் அவனை மாற்றுது. ஸோ இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா, எவனொருவன் அன்பை வச்சுக்கிட்டு உள்ள அதாவது மாசம் சொல்லக்கூடிய கோபம், வஞ்சகம், பழி வாங்கணும், பொறாமை, இந்த எண்ணங்கள் இல்லாமல் செயல்படணும். அவனுக்கு வந்து படிப்படியாக வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைச்சி அந்த வாய்ப்புகளை வெற்றி அடைகிறான். ஸோ திருக்குறள் சொல்கிற மாதிரி நம்ம அறத்தை ஃபாலோ பண்ணணும்னா முதல்ல நமக்குள்ளே இருக்கிற இந்த மாசை கண்டிப்பாக எடுக்கணும். இனிய உழவாத இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் எவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேசவன்ட்ட அருண் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், திட்டிச்சிருக்கலாம், நீ என்னால் இப்படி பண்ணுற அப்படின்னு அவனோட கோவத்தை வழிகாட்டியிருக்கலாம். இல்லை அமைதியாக கூட சத்தம் போட்டிருக்கலாம். ஆனால் அவன் சொன்னது ஒரே வார்த்தை, நல்ல வார்த்தை, நட்புன்ற ஒரு நல்ல வார்த்தையை சொன்னாங்க. அப்பவும் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கஷ்டமான வார்த்தைகள் இல்லாமல் நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம், ஒரு வேகத்தில் இல்லாத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம், இன்னொருத்தரை தாக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்போ அதனால் என்ன நடக்குது, நட்புன்ற ஒரு விஷயம் குலைஞ்சு போகுது. இனிமையான வார்த்தைகள் இருந்தும் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பண்பு, இந்த மாசிலன்ற ஒரு வார்த்தையும் கலக்க மாட்டேங்குது. அப்போது நம்ம இன்னைக்கு வள்ளுவன் சொன்ன மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துவோம். நட்பையும் அன்பையும் பெருக்கிறதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தணுமோ அதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவோம். இந்த அறநிலையை வந்து வள்ளுவன் என்றோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வகுத்து, ஒரு மனிதன் அறமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், பொருளை பெருக்கிக்கணும் என்ன பண்ணணும், அன்பா இருக்கணும் என்ன பண்ணிக்கணும், நட்பை வளர்த்துக்கணும் என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு அதிகாரமாக தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ குருநாதர் நமக்கு விளக்குரை எழுதி ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம படித்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம். அன்பு பெருகட்டும், அறம் ஓங்கட்டும், ஞானம் மலரட்டும், சிவார்ப்பணம்.